எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசம்பிள் ஆயிருக்கோம். நானு முதலாளி. ஐபிஎல் நியூஸ் வந்துட்டே தான் இருக்கும். நாங்களும் அதை பத்தி பேசிட்டே இருப்போம். சரி, உங்களோடையும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கோம். நீங்களும் வந்து ஐபிஎல் நியூஸ் எல்லாமே பயங்கரமா ட்ராக் பண்ணிட்டு இருக்கீங்க வியூவர்ஸ். ஸோ அதனால அதை பத்தி பேசுறதுக்கும் ஷேர் பண்றதுக்கும் தான் இந்த வீடியோ. இப்போ ஐபிஎல்ல வந்து என்ன பயங்கரமான நியூஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் முகமது ஷமி. ஷமி வந்து அதாவது ஐபிஎல் வந்து யார் கை தூக்குனாலும் அங்கே அந்த டீமுக்கு போய் ஆட நான் ரெடி அப்படின்னு கிட்டத்தட்ட சொல்லிட்டாரு. எஸ்ஆர்ஹெச் விட்டு நான் போறேன் அப்படின்னும் அவர் சொல்லிட்டாரு. He didn't have a good IPL, to be frank. Very forgettable IPL தான். He was coming back from injury also. பட் அவர் வந்து நல்லா தான் போட்டார் சாம்பியன்ஸ் ட்ராஃபிலலாம். பட் இதில் வந்து ரொம்ப பேடாக போட்டார். பேஸ் வாஸ் டவுன். அவருக்கான இந்த இனிஷியல் மூமெண்ட்டும் வரல. டெத்துலவும் ஹி வாஸ் வெரி பேட், டு பி ஹானஸ்ட். இது அவர் ஷம்மி மாதிரியே இல்லை. இட் வாஸ் பேல் ஷேடோ ஆஃப் ஹிம்செல்ஃப். ஷம்மி நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு அவர் பெர்ஃபார்ம் பண்ணலை. அவங்களும் ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இவரே வந்து இஸ் கம் அவுட் அண்ட் டோல் தட் இஸ் கோயிங் டு லீவ். இப்போ ஷமி இங்கேருந்து வெளியே போகிறாரு அப்படின்னா எங்கே போக போகிறாரு? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஃபர்ஸ்ட்டு? ஷமி வந்து ஒரு மனம் திறந்து பேட்டி கொடுத்தாரு ரொம்ப நாள் கழிச்சு. அது நியூஸ் 24 நினைக்கிறேன். என்ன எல்லாரும் வந்து சைன் ஆஃப் பண்ணிட்டாங்க, நான் இன்னும் முடிக்கல, நீங்க என்ன டிசைட் பண்ண ரிட்டையர்மெண்ட் நான் தான் டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கான்னு சொல்லியிருக்காரு. அதே நேரத்துல வந்து எஸ்ஆர்ஹெச் போறேன், பட் டாக்ஸ் அபவுட் ஹிம் கோயிங் டு எல்எஸ்ஜி. இன்னொரு பாயிண்ட் சொன்னாருன்னா, இப்ப நான் துலீப் ட்ரோஃபி ஆட ரெடியா இருந்தேன்னா நான் ஏன் ஏசியா கப் டீம்ல இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அவரோட டார்கெட் வந்து 27 வேர்ல்ட் கப் தூக்கணும், ஓடிஐ வேர்ல்ட் கப் தூக்கணும் அவரோட டார்கெட். பல பேருக்கு டார்கெட் ஓடிஐ வேர்ல்ட் கப் 27ல தூக்கணும்னு. அதை பத்தி நம்ம பின்னாடி பேசுவோம். மட்டும் நீ என்ன நினைக்கிற? ஐ மீன் ஷமி வந்து நம்ம ஐபிஎல் விளையாடி முடிச்சோடனே சொல்லணும், நம்ம இங்கிலாந்து இதுல வந்து அவர் வந்து இதுல கூட இருக்க மாட்டாருன்னு நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். ஏன்னா அவ்வளோ ஒரு 4 ஓவர் அந்த பேஸ்ல போட முடியலன்னா, அந்த இன்ஜுரியிலேருந்து வந்தார் அதெல்லாம் ஓகே. 4 ஓவர் அவர் போட்ட பேஸ் வந்து டெஸ்ட் மேட்ச்ல அதை அந்த ஃபிட்னஸ் வச்சு எதுவும் பண்ண முடியாதுன்னு. இப்போ இன்னைக்கு விளையாடின மேட்ச்லேயே வந்து நல்லா போட்டாரு. 17 ஓவர் போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ் வந்து ஹி போல் வித் இன் ஹிம்செல்ஃபா அதை இதில் போட்டிருந்தாங்க. லாஸ்ட் 4 ஓவர்ஸ் நல்ல பேஸ் போட்டாராம். லாஸ்ட் 4 ஓவர்ஸ் பட் ஐ திங்க் ஸ்லோலி வித்தின் ஹிம்செல்ஃப் போலிங் போட்டுட்டு கடைசி ஒரு 3-4 ஓவர் மட்டும் நல்ல பேஸ் போட்டார். விக்கெட் வந்து ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு, பட் நல்லா போட்டிருக்காரு போல. ஸோ ஐ திங்க் அவரு அதான் ஃபிட்னஸ் இருக்கு, ரிதம் இருக்கு. அவரு கொஞ்சம் ரிதம் போலரு. ஐ திங்க் ஒன் டே வேர்ல்ட் கப்புக்கு ஐ ஸ்டில் ஃபீல் அவரு நல்ல ஃபிட்டா இருந்து வந்தாருன்னா, நடக்கிற கண்ட்ரி பிச்சர்ஸ் அதை பொறுத்தா கேன் பி அ குட் ஆப்ஷன். பட் தட்ஸ் லாங் வே டு கோ. இந்த ஏஜ்ல அவர் 2-3 டோர்னமெண்ட்ஸ் கம்ப்ளீட்டா விளையாடணும், ஐபிஎல் விளையாடி அதுக்கப்புறம் ப்ரூவ் பண்ணோம். பட் பார்ப்போம். பட் ஸ்டில் அவர் வந்து ஃபுல் ஸ்விங்ல இருந்தாருன்னா, நல்ல ஃபிட்னஸ்ல இருந்தாருன்னா, ஹி இஸ் a வெரி குட் ஆப்ஷன் ஃபார் இந்தியா அலாங் சைட் பும்ரா. சரி, இப்போ நீ சொல்றியே 17 ஓவர் இன்னைக்கு போட்டாரு, நல்லா போட்டார். ஃபர்ஸ்ட் 10 ஓவர் இதா விதின் நிமிஷம் போட்டாரு, அப்புறம் கொஞ்சம் அழுத்தி போட்டாருன்னு நீ சொல்ற. ஓகே, பட் நீ சொல்ற இதை அவங்க பிரான்ச்சைஸ் ஏன் ட்ராக் பண்ணி ஏன் வந்து இப்போ ஷமி மாதிரி ஒரு பிளேயர் நெக்ஸ்ட் பும்ரான்னு நம்ம சொல்றோம், ஃபிட்டா இருந்தா பீக் ஃபார்ம் அண்ட் ஃபிட்னஸ்ல இருந்தாரு அப்படின்னா செகண்ட் பெஸ்ட் பவுலர் ஆஃப்டர் பும்ரா அப்படிங்கிறதுல யாருமே ஐ டோன்ட் திங்க் பீப்புள் டிஸ்பியூட் தட். பட் இதை நீயும் நானும் பேசுற இந்த நம்பிக்கையான விஷயத்த எஸ்ஆர்ஹெச் மாதிரி ஒரு பிரான்ச்சைஸ் ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க? ஒரு பேட் சீசன் ஷமி ஒன்னே ரிலீஸ் பண்ணிடுவீங்களா, இல்ல கூப்பிட்டு பேசி கொஞ்சம் ஷமி மாதிரி ஒரு பிளேயரை இருக்க வைப்பீங்களா? இல்ல அவ்வளோ காசு கொடுத்து வாங்கிட்டு நான் அடுத்த ஹோப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. நம்ம வந்து சும்மா ஃபேன்ஸ் எதுவும் காசு கொடுக்காம நம்ம சொல்லலாம் ஆசைப்பட்டு. பட் அவ்வளோ காசு கொடுத்து அடுத்த ஒரு டோர்னமெண்ட் வந்து இது மட்டும் இல்ல, அவ்வளோ அவங்க பெரிய ஆப்ஷனை விட்டு திரும்பி எடுங்க, ட்ரை பண்ணலாம். அவங்க மேபி தே கேன் டூ தட். பட் அவங்க ஷமி இல்லாமே மற்ற இதுல இஷான் மலிங்கா அவங்க எல்லாம் போட்டு ஓரளவுக்கு செட் ஆயிடுச்சு டீம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் தே கேன் ஜஸ்ட் கோ. இஷான் கிஷான் எப்படி பண்றாங்கன்னு பார்ப்போம். அவங்க வந்து இன்னொரு ஆஸ்திரேலியன் வேணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா 2 பேரும் ரிலீஸ் பண்ணிட்டு தான் போகணும். நாங்களும் கேமரன் டீனுக்கு போவோம் அப்படின்னு ஆரம்பிச்சாங்கன்னா ஷமி ரிலீஸ் பண்ணி தான் போவாங்க. சரி, ஷமி இப்போ இங்கேருந்து போயிட்டாரு அப்படின்னா வழக்கம் போல நான் வந்து சிஎஸ்கே அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். ஏன்னா வயசு ஆயிருச்சு, பிளேயர் ஆல்மோஸ்ட் நியரிங் ரிட்டையர்மெண்ட் ஆர் ஜஸ்ட் ரிட்டையர்டு. ஷம்மி வந்துட்டா பிளேஸ் இல்லையா? அப்போ கூட அன்சுல் கம்போஜ் தான் உட்கார வைக்கணுமா? அன்சுல் கம்போஜ் தான் 2 பேசர் தான் விளையாட, 2 ப்ராப்பர் பேசர் தான் விளையாட முடியும். அதனாலதான் பிரச்சனை இருக்கு. 3வது வந்து பத்திரானா வந்து அவர் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல போட முடியாததுனால நம்ம என்னதான் 3 பேசர் விளையாடினாலும் லைக் லிட்டரலி நம்ம 2 பேசர் வச்சுதான்
ஃபர்ஸ்ட் 6 ஓவர் அஸ்வின் பண்றோன்றதே வந்து பெரிய பெரிய பேட்டரா ப்ராப்ளம். கண்ட்ரிபியூட் பண்ணாரா இந்த ஐபிஎல்ல சிஎஸ்கேக்கு? பண்ணல. மேபி அப்ப தே அந்த குட் ஸ்லாட் யூஸ்ட் ஹிம் பெட்டர் ஆஃப்டர் ருத்துராஜ் இன்ஜுரி. அத சீக்கிரம் பண்ணல அவங்க. முன்னாடியே இது பண்ணியிருக்கலாம். அவர் பேட்ஸ்மேனா வச்சு அந்த இன்னொரு பவுலரை கொண்டு வர ட்ரை பண்ணிருக்கலாம். பட் அது கடைசியா முடிஞ்சோடனே ட்ரை பண்ணாங்க. பட் அதுவும் ஒன்றும் பெருசா இதுவும் ஆகல. ஸோ அந்த ஸ்பாட்ல கூட ஷமிக்கு இடம் இல்லையா? இன்னொன்னு வந்து நம்ம போன சீசன் வந்து இந்த வருஷம் சீசன்ல வந்து சாம் கரன் வந்து அவ்வளவு யூஸ் பண்ணல, ஒழுங்கா போடல. பட் ஹி ஹஸ் காட் பெட்டர் சொல்லலாம் ஓவர் சின்ஸ் தி ஐபிஎல். இப்போ 100லாம் அவர் வந்து பேட்ஸ்மேன் ஆயிட்டாரு. இப்ப பேட்ஸ்மேன் ஆயிட்டாரு. பவுலிங்கும் வந்து ஏதோ சூப்பர் ஸ்லோ பால் எல்லாம் அவர் போட்டு ஐபிஎலுக்கு வரும்போதே ஐஎல் T20ல பிளேயர் ஆஃப் த சீரிஸ் வாங்கிட்டு தான் வந்தாரு ஐபிஎலுக்கு. அதுக்கு முன்னாடி இன்னொரு டோர்னமெண்ட்லயே ஒரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்தாரு. இப்போ அந்த பவுலிங் வந்து ஐ திங்க் இஸ் கெட்டிங் பெட்டர்னு தோணுது. இந்த 100ல வந்து பவுலிங்கும் நல்லா பண்ணிட்டு இருக்காரு அவரு. அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பிட்ச் நல்லா தோண்டி வச்சிருக்காங்கல்ல, நல்லா ஃபுல்லா தோண்டி வச்சிருக்காங்கல்ல. இப்ப உமன்ஸ் வேர்ல்ட் கப் புதுசா போட போறோம்னு நம்ம எதிர்பார்த்த மாதிரி நல்ல ட்ரை பிச்சா இருந்துச்சு. இந்தியா ஆஸ்திரேலியா நடந்துச்சு வேர்ல்ட் கப் ஒரு லீக் மேட்ச். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சாம் கரன் வச்சு ஒரு 5வது ஓவர் 6வது ஓவர் ஸ்லோ பால், சூப்பர் ஸ்லோ பால் அதெல்லாம் போட்டு பண்ணலாம். போன தடவை வந்து நம்ம பிச்சு வந்து பயங்கர ஃபிளாட் பிச்சா இருந்துச்சு. அதுல வந்து அதனாலதான் நம்ம 5th ஓவர் 6th ஓவர் அது அடிபட்டுச்சு. பேட்டிங் ஃபயர் பவர் இல்ல ஃபிளாட் பிச்சுக்கு. அதான் அது T20 வேர்ல்ட் கப்காக பிப்ரவரியில் நடக்க போறதுக்காக தோண்டிட்டாங்க. அது ரீலே வெற்றிகரமா சமியை பத்தி பேச ஆரம்பிச்சு சிஎஸ்கே வந்துட்டீங்க. இப்ப சமி வேற எந்தெந்த டீம் தள்ளி சிஎஸ்கே வராதுன்னு சொன்னீங்க. சிஎஸ்கே வந்தா அப்படின்னது நான் சொன்னது. சிஎஸ்கே பிச்சு எப்படி இருக்கு, இன்னைக்கு அடுத்து சிஎஸ்கே பிச்சு எப்படி இருக்குன்னு நீங்க தான் பேசுனீங்க. இப்ப சமி வேற எந்த டீம் போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுங்க. எல்எஸ்ஜி மோசின் கானும் சாரி அவர் பேர் என்ன மாயங்க் யாதவ் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால மோசின் கான் இன்ஜுரி திருப்பி வரணும். ஸோ அங்கதான் மோஸ்ட் லைக்லி போவாருன்னு பேச்சு அடிப்படுது. ஆமா, அவங்க வந்து ஆகாஷ் தீப், மயங்க் யாதவ், பிஷ்னாய் 3 பேரும் ரிலீஸ் பண்ணால 40 கோடி கிட்ட வந்துருக்கு. அவங்க யாருன்னா போகலாம், குட் சான்ஸ். பட் கேகேஆரும் போவாங்கன்னு நினைக்கிறேன். என்னதான் இருந்தாலும் பெங்கால் பிளேயரு அவங்க வந்து உம்ரான் மலிக்கு பேர் என்ன வைபவ் அரோரா, ஹர்ஷித் ராணா 3 இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் வச்சிருந்தாங்க. கம்மியா கிடைச்சா தே வில் ஆல்சோ கோ ஃபார் ஹிம். அது வேற ஏதாச்சும் டீம் போகும்னா ஐ டோன்ட் திங்க் சோ. ஏன்னா வேற டீம் போகாதுங்கறியா? நெஹ்ராஜி வந்து ஷமி எடுத்து திருப்பி டைட்டன்ஸ்ல ரீயூனைட் பண்ண மாட்டாரா? அப்படி இருந்திருந்தா அவங்க போன தடவையே எடுத்திருக்கலாமே. அவங்க தான் இப்ப நல்லாவே போனாங்க. நம்ம சிஎஸ்கே தான் 7 வரைக்கும் போனாங்க. அதுக்கப்புறம் ஜிடி போனாங்க. சிஎஸ்கே 7 வரைக்கும் போனாங்க. சிஎஸ்கே வந்து இந்தியன் பவுலர் போனாங்க, எல்லாருக்கும் போனாங்க. சரி, ராஜஸ்தான் இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாம் அப்படியே போட்டு இது பண்ணிட்டாங்களா? எடுக்கலாம்ல ஷமிய? ஷமி இஸ் ஸ்டில் வேல்யூபிள் கமாடிட்டி தான். நிறைய டீம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யார் போக மாட்டாங்க அப்படின்னு கேட்டா வேணா மும்பை போகாம இருக்கலாம். கரெக்ட். சோ பாப்போம், க்ளோசர் டு தி ஆக்ஷன் தான் தெரியும். பட் இப்போதைக்கு அவர் போறாரு ஷோரா. பட் இவங்களே திரும்பி எடுக்கிறாங்களா இல்ல வேற எங்கேயும் போறாரா அப்படின்னு நம்ம கேகேஆர் ஏன்னு சொல்றேன்னா, இன்னொரு இது வந்து எல்எஸ்ஜில இருந்து அவரு ஊர் வராரு அப்படின்னு சொன்னோமே, அது இன்னும் ஜாகிர் கான் பத்தி நம்ம பேசணும்னு சொல்றேன். இன்னும் கேகேஆர் மட்டும் அடுத்த பாயிண்ட்க்கு போயிருச்சு. ஜஹீர் கான் வந்து கேகேஆர் போறதா ஒரு மீடியா ரிப்போர்ட்ஸ் நியூஸ் வருது. ஸோ அப்படி போயிட்டாருன்னா ஜஹீர் கான் அப்படியே ஷமியை கூட்டிட்டு போவாரா, இல்ல ஜஹீர் கான் போறனால என்னென்ன இம்பாக்ட் வரும் கேகேஆர்ல? இவங்க ரிலீஸ் பண்ற அந்த மொத்த மோசின் கான் அந்த குரூப்புக்கு ஜஹீர் கான் அப்படியே போஸ்ட் பண்ணி கேகேஆர்ல கொண்டு போயிருவாரா? அர்ஷத் கான் கொடுங்க, முகமது அர்ஷத் கான்லாம் கேட்க மாட்டாரா? அதாவது இப்போ வந்து மெட்ராஸ்ல வந்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வந்து புது ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்றப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டாக்டர் சீனியர் டாக்டர் ஃபேமஸ் டாக்டர் போய் கூப்பிடுவாங்க. அவர் எங்க ஹாஸ்பிட்டல் ஜாயின் பண்ணுங்க. அவர் ஜாயின் பண்ணாருன்னா அவர் கூட இருக்க ஜூனியர் டாக்டர், தியேட்டர் நர்ஸ், தியேட்டர் ஸ்டாஃப், ரிசப்ஷனிஸ்ட் உட்பட ஒரு 15 பேரா அவர் பேக்கேஜா தான் மூவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஜஹீர் கான் மூவ் பண்ணாருன்னா கூட இந்த மாயங்க் யாதவ், மோசின் கான், ஷமியும் சேர்த்துக்குவாருன்னு நினைக்கிறேன். சேர்த்துட்டு மூவ் பண்ணுவாரு. பட் ஆனா அப்படி மூவ் பண்ணா அங்க இருக்கிற வைபவ் அரோரா, ஹர்ஷித் ராணாக்கெல்லாம் அப்ப அவங்களுக்கு எங்க இடம் போகும்? ட்ரெடிஷனலி வந்து எப்பவுமே நிறைய சீமர்ஸ் வச்சிருப்பாங்க. இப்பதான் பேஸ் பவுலிங் ரிசோர்சஸ் ரொம்ப தின்னா இருக்கு ஆக்சுவலா. ஏன்னா வெங்கடேஷ் எடுத்ததுனால
வெங்கடேஷ் 23 பட்ஜெட் ஒதுக்குறதுனால மத்த எதையும் எடுக்க முடியல அவங்களால. ம். சரி, இப்ப வெங்கடேஷ் ஐயர்னு வந்தோடனே திருப்பி சஞ்சு சாம்சன் தான். சஞ்சு சாம்சன் என்னன்னா, திருப்பியும் மும்பை வந்து நான் என்ன படிச்சேன்னா, மும்பையில வந்து நெறையா ட்ரேட் டாக்ஸ் போச்சு. அதுவும் பெருசா ஒண்ணும் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு. இப்ப சஞ்சு சாம்சன் நம்ம முதல்ல பேசினோம் ஆக்ஷனுக்கு தான் வரப்போறாரு அப்படின்னு. இட் லுக்ஸ் லைக் இட் அப்படிதானே? மோஸ்ட் லைக்லி ஆப்ஷன் ஆப்ஷன் தான். தான் வருவாரு. நாட் அவர் ட்ரேட். ஆனா அவர் இப்ப ட்ரேட் நம்பர் 5 நம்பர் 6ல ஓப்பனிங்காக இது பண்றோம்னு சொன்னோம். கடைசியில ம். இப்படி போறத பார்த்தா இந்தியா டீம்ல நீ போய் நம்ம கீழே விளையாடு அப்படின்ற மாதிரி ஆமா, டொமஸ்டிக் நம்ம ஓவர்ல இப்ப புடிங்கிற ஏசியா மாதிரி கப் பண்ணாரு போல. முன்னாடி ஏசியா கப் ஸ்குவாட் நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணப்ப என்ன சொன்னோம்? சஞ்சு சாம்சன் ஓப்பனிங் டாப் ஆர்டர் இறங்கலைன்னா ஜித்தேஷ் சர்மா நான் லோவர் சொன்னேன் ஆர்டர் மட்டும் இந்த பாயிண்ட்டை அந்த டைம் ஏசியா கப் சொல்லும்போது ஜிதேஷ் சர்மா ஆடக்கு பதிலாக சஞ்சு சாம்சன் வந்து கீழே இறக்க விடக்கூடாது ஏன்னு நான் கேட்டேனே. அது அப்போ நம்பர் 5 ஆடல. அப்போ இது பண்ணேன். அவர் அதே மாதிரி இப்ப இந்த கேரளா லீக்ல வந்து கீழே வந்து அடிச்சிட்டாரு, இப்ப டாப் ஆர்ல அடிச்சிட்டாரு. என்ன சொல்றாருன்னா, நீங்க எங்க வேணாலும் என்னை இறக்கி விடுங்க, நான் அடிக்கிறேன்றாரு அவர். ம். அதனால அவர் வந்து கேரளா லீக் மோஸ்ட்லி கேரளா லீக்னால என்ன, அவர் பேட்ஸ்மேன் குவாலிட்டி பேட்ஸ்மேன் எங்க என்ன பொசிஷன் இஸ் நாட் த மேட்டர் அப்படின்றாரு. என்னதான் இருந்தாலும் இஸ் வெரி குட் ஸ்பின் ஹிட்டர். பேஸும் வந்து நல்லா தான் அடிப்பாரு. எங்க வேணா விளையாடலாம். பட் அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு கீழே இருந்து மேல வந்து ஓப்பனிங்ல வந்து 3 செஞ்சுரி எல்லாம் போட்டார் இந்தியாவுக்கு. அநியாயமா இப்படி ஒருத்தரை உள்ள கொண்டு வரணுன்றதுக்காக திரும்ப ஃபுல் செட்டப்பை மாத்துறது வந்து இல்ல பேட்டி வேற கொடுத்தாரு. 21 வாட்டி டக் அவுட் ஆனாலும் உன்னை டிராப் பண்ண மாட்டோம்னு தான் சொன்னாங்க. என்ன கௌதம் கம்பீர் இன்னும் தான் 19 வாட்டி சொல்லியிருக்காரு. அவர் ஆக வேண்டியிருக்கு. பாப்போம். அவர் எல்லா எது வேணாலும் துபாய்க்கு போய் தான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னு அகர்கர் சொல்ல அவங்க டீம் முடிவு பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காரு. அதை என்ன முடிவு பண்றாங்கன்னு பார்ப்போம். ம். இன்னொன்னு வந்து இப்ப ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து இன்னொரு டீல் பேசினாங்க ம். டிசியோட. ம். கேஎல்ஆர் ராகுல் கொடுங்க, நாங்க அதுக்கு பதிலா சஞ்சுவா? ரமன் பவல் இல்ல அது கேகேஆர். சாரி கேகேஆர் வந்து ரோமன் பவலும் கேஷும் கொடுக்குறோம், எங்களுக்கு கேஎல்ஆர் கொடுங்கன்னு கேட்டாங்க. மட்டும் என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி? என்ன அவ்வளோ டிசி என்னதான் இருந்தாலும் அவ்வளோ முதல்ல என் முன்னாடி இப்படி வந்து கேட்கறதே தப்பு அப்படின்னு இந்த நானும் லாக்கோடும் பேசுவோமே. சோ அந்த மீம் தான் இதுக்கெல்லாம். ஏதாவது ஏதாச்சும் ஒரு வந்து கேஎல்ஆர் வந்து நான் இந்த டீம்ல இருக்க விரும்பல, நான் போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இல்லடா, என்ன நினைக்கிறாங்கன்னா அவரு 2-3 தடவை பேட்டி கொடுத்தாருல, நான் வந்து ஓப்பனிங் ஆகணும்னு நினைச்சேன், அப்புறம் வந்து என்ன நம்பர் 4ன்னு சொல்லிட்டாங்க, பட் ஐம் ஓகே டு டூ ஓகே. அது மாதிரி 2-3 தடவை சொன்னார். கேள்றாள் ஐபிஎல் நடந்துட்டு இருக்கும் போதே சொன்னாரு, நான் ஓப்பனிங் போகணும்னு நினைச்சேன், ஆனா என்ன மிடில் ஆர்டர்ல இறக்கி விட்டாங்க, பட் தட் இஸ் ஃபைன். அதுதான் வந்து நிறைய பேர் ஒரு இது நினைக்கிறாங்க. அவருக்கு நினைச்ச பொசிஷன் அவர் கிடைக்கல டீம்ல, நம்ம அங்க கொடுத்து நம்ம டீமுக்கு எடுத்துக்கலாம்னு பாக்குறேன். ரோமன் பவல் கொடுக்குறேன்னு நினைச்சு ரோமன் பவல் ரிட்டைன் பண்ண கூடாது. ரிட்டைன் பண்ணா அப்புறம் அவர் யோசிப்பாரு, என்னை அனுப்புறேன்னு நினைச்சீங்க, திருப்பி நீ வச்சிருக்கீங்கன்னு நினைச்சு விளையாட போறாரு. ரோமன் பவல் பேஸ் பிரைஸ் 2 தான் பேஸ் பிரைஸ். அதான் அதெல்லாம் பார்ப்போம். பட் ஆனா என்னன்னா கேஎல் ராகுல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது விடுறதுக்கு. சஞ்சு வந்து அவர் போகணும்னு முடிவு பண்ணிட்டாரு. நம்ம இப்போ ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணது தான். இவர் வந்து லுக்கிங் டு மேக் ரியான் பராக் as கேப்டன் அப்படிங்கிறப்ப நோ பாயிண்ட் இன் சஞ்சு ஸ்டேயிங், நோ பாயிண்ட் இன் ஈவன் ஜெய்ஸ்வால் ஸ்டேயிங். பட் அவங்க சம்பவம் கன்வின்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ சஞ்சீவ் வந்து வேற எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா மும்பை வந்து ஒரு காலத்துல மாயங் மார்க்கண்டேவை கொடுத்துட்டு ட்ரெண்ட் போல்ட் வாங்கின ஆட்கள் இதே ராஜஸ்தான்ட்ட இருந்து. இப்போ அதே புரியுதா? இதெல்லாம் வந்து சில்வர் ராக்ஸ் இது டீல் இன் ரியல் டைம். ஸோ அதனால இவங்க வந்து இப்படி பண்ணவங்க. திருப்பி அதே மாதிரி இந்த விக்னேஷ் புத்தூரை கொடுத்துட்டு சஞ்சு சாம்சன்லாம் வாங்கினாங்கன்னு வைங்க, அது ரொம்ப காமெடியா போயிடும். உங்களுக்கு 2 ஃபாரின் ஸ்பின்னர் வச்சு கஷ்டப்படுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்தியன் நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சத்யநாராயண ராஜு பிளஸ் விக்னேஷ் புத்தூர் 2 பேரையும் கொடுத்து ஒரு லெப்ட் ஆர்ம் சீமர் கொடுக்குறோம். ஒரு ராஜஸ்தான் பிளேயரே கொடுக்குறோம்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா தீபக் சாரு ஆக்சுவலா வந்து பேச்சு வந்து என்னன்னா தீபக் சஹாரும் இன்னொரு பிளேயரும் தான் வந்து இன் கன்டென்ஷன் ஃபார் ஸ்வாப் வித் சஞ்சு சாம்சன். அதான் எம்ஐ ஆஃபர் பண்ணது. பட் எதுவும் ஒண்ணு நடக்கல, அவ்வளவுதான். தீபக் சாரை கொடுத்துட்டு தேஷ் பாண்டே வாங்கிக்க சொல்லுங்க, அவங்க ஸ்டேட்டுக்கு விளையாடுற மாதிரி இருக்கும், அவங்க அடிங்க அப்படின்ட்டுவாங்களா? சரிடா. ஆனா என்னதான் இருந்தாலும் முதல்ல இருந்து இதான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்ஷனுக்கு தான் வராரு சாம்சன். எல்லாரும் வந்து என்னென்ன யார் யார் ரிலீஸ் பண்ணுவோம் பண்ணி விட்டுக்கோங்க, ஃபுல்லா போய் எடுக்க பாருங்க சஞ்சுவை. ஆப்ஷன் வந்தாருன்னா கேகேஆர் as a big advantage. கேகேஆர் எல்எஸ்ஜி
பட் ஆசை நமக்கும் இருக்குல்ல, எங்களுக்கும் ஆசை இருக்கும்ல, நாங்களும் எடுக்கணும்னு ஆசை நினைப்போம்ல. இருக்கும்ல, பட் பர்ஸ் இருக்கணும்ல. பட் ஆனா எல்எஸ்சிக்கு எப்படி பந்த் சாம்சன் தெரியல. காசு என்னதான் இருக்கு, நம்ம உறுதியா KKR தான் எடுக்கணும், தேவை நிறைய இருக்கு. இல்ல உறுதியா எடுக்கணும்னு நினைச்சா சென்னை போய் எடுத்துருவாங்க. கண்டிப்பா எடுக்கணும்னு நினைச்சா எடுத்துருவாங்க. ஆனா வெற்றியும் நம்மள மாதிரி அதுக்கும் ஒரு லிமிட் வச்சிருப்பாங்க. இப்போ வந்து லிட்டரலி வெங்கடேஷ் ஐயர் ஒருத்தர் ரிலீஸ் பண்ணா நம்ம சென்னை எல்லாரையும் ரிலீஸ் பண்ணா வர பர்சன் ஒண்ணுதான். வெற்றி அது நடக்கணும்னா இன்னும் 3-4 பெரிய ஆப்ஷன் வந்து அவங்கலாம் அதிகமா போயிடணும். இப்போ வந்து KKR திரும்பியும் வந்து இப்போ கேமரூன் கிரீனை போய் எடுத்துடணும், அதிகமா போய் LSG-ல கேமரூன் கிரீன் எடுத்துடணும். பென் டக்கெட் மாதிரி ஒருத்தர் வந்து அவரு ஒரு 15க்கு போய் இது 2 டீம்ல யாராவது ஒருத்தர் எடுத்துடணும். வெங்கடேஷ் ஐயர் வந்து வெங்கடேஷ் ஐயர் LSG எடுத்துடலாம். KKR வந்து கேமரூன் கிரீன் எடுத்துடலாம். பென் டக்கெட்டை யாராவது ஒருத்தர் எடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க எல்லாத்தையும் இழுக்கிறதெல்லாம் எடுத்து போட்டு செஞ்சு சாம்சனுக்கு போகலாம். ஆனா அவர் அதுக்கு முன்னாடியே வந்துருவாரு. அது எல்லாம் மார்க்கி தானே வெற்றி. அந்த 8 பேர்ல எப்படி வேணா மார்க்கி வந்து எல்லாருமே கேமரன் கிரீன் வந்தாருன்னா மார்க்கி தான், ஸ்டோக்ஸ் வந்தாருன்னா மார்க்கி தானே, இவரும் மார்க்கி தானே, டக்கெட் மார்க்கி தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். வெங்கடேஷ் ஐயரும் மார்க்கியா தான் கொடுப்பாங்க. ஆமா. சோ அதனால தெரியல, பாப்போம் என்ன ஆகுது. பின்னாடி இருந்து பேசுவாங்க, இவரையும் கொடுங்க மார்க்கி கொடுங்க. சரி, என்ன நடக்குது நமக்கு தெரியாது. நடக்க we will talk about it. இப்போதைக்கு இதுதான் IPL இது டாக்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். வியூவர்ஸ், நீங்களும் என்னென்ன நடந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றதையும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க, அதை பத்தி நம்ம பேசுவோம். இப்போதைக்கு இவ்வளவுதான். முதலாளி நீங்க க்ளோஸ் பண்ணிருங்க. So we'll sign off with this. We'll be back with more IPL updates soon. Signing off your Squad. Bye.